சிவகாசிக்கு கோயில் கொடைக்கு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்னென்னா ட்ரெயினில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஸோ ட்ராவல் பண்ணது பார்த்துட்டிங்கன்னா அப்பர் பெர்த்து தான் எங்களுக்கு கிடச்சிது. ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும், அதுவும் விண்டோ சீட் கிடச்சா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பட் எங்களுக்கு கிடச்சது மிடில் சீட்டும் அப்பர் பெர்த்தும் தான். அன்னைக்குன்னு பார்த்து லோயர் சீட் பார்த்துட்டிங்கன்னா பெரியவங்க உட்காந்துருந்ததுனால கேட்க முடியல. ஸோ ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் பாருங்க, 6 வேளை சோறு தின்னாலும் மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. குழந்தைகளுக்கு எப்பயாவது வெளியில் கூட்டு போகும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ அன்னைக்கும் அப்படி தான் ஊருக்கு போகும்போது ட்ரெயின் ட்ராவல், அதுவும் இயர்லியாக 5 o'clock வந்து என்னென்னா ட்ராவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது அவள் வந்து என்னென்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணா. ட்ரெயினில் போகிறது ரொம்பவே நல்லா இருந்தாலும் இந்த மாதிரி சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கறதுனால ட்ரெயின் ட்ராவல்ங்கிறது நிறைய பேருக்கு செட் ஆகாது. நீங்கள் உங்கள் குழந்தைகளோட ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்னா லோயர் சீட் கிடைக்காம மிடில் சீட்டோ இல்லை அப்பர் பெர்த்தோ கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் பாருங்கள், நாங்கள் இப்போ மிடில் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அத்விகா வந்து என்னமோ கம்ஃபர்டபுளாக தான் ப்ரிஃபர் பண்ணுறா. பட் நாங்கள் சுத்தமாக முடியல, மண்டை தட்டிக்கிட்டே இருந்தது. ட்ரெயினில் ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்தால் அத்விகா, அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் தூங்கிட்டா. ஸோ அப்படியே வந்து என்னென்னா சிவகாசியில் ரீச் ஆனதுமே நாங்கள் வந்து என்னென்னா ஆட்டோ பிடிச்சி போனோம். சிவகாசிக்கு 1 o'clock வந்தது. இந்த ட்ரெயின் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் கோயில் சாமி கும்பிட்றவங்க தான் இருந்தாங்க. ஸோ நிறைய ஒரு கோச் ஃபுல்லாக வந்து என்னென்னா இறங்கினாங்க. ஸோ அத்விகாவும் நல்லா தூங்கிட்டே இருந்தா. ஸோ அப்படியே 1 o'clock வந்து என்னென்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.